எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். வெல்கம். ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு, அப்போ எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இது நிறைய பேர் முன்னாடி இதை பேசியிருக்கோம். ஆனால் உங்கள் முன்னாடி அவர் வாய்ஸ் பேசுறது எனக்கு பயமாக இருக்கு. ஏன்னா இவர் இப்படி தான் பேசுவார், இப்படி பேச மாட்டார். எனக்கு ஆக்குவர்டாக இருக்குது, உங்களுக்கு வியர்டாக இருக்குது. இட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் டூ. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் உங்களை எப்படி கூப்பிடுவார் அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏன்னா வாய்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கி நான் பேசுகிறேன். இது அவுட் ஆஃப் சிங்காக இருக்கு. கண்ணுக்கும் பிரெயினுக்கும் காதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. அப்பா வாய்ஸில் பாடுவீங்களா நீங்கள்? பாட மாட்டேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் கூட சேர்ந்து அப்படியே மேலோட்டமாக அப்படியே பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒருவனும் ஒருத்தியும் கூட வருவதே நானும் நீயும் தான். சுத்தில பாடுறீங்க, ஒரு கீ புடிங்களே. சத்தியமா அப்பா மாதிரி பாடுறீங்க, ஆனா அப்பாவோட 10 பாட்டு மாதிரி கீ மாத்துது. 10 பாட்டு கீ மாறுதா? அப்ப நம்ம கீ இல்லைன்னா சாவி ஏதாச்சும் போடாம அப்படி வரட்டுமா? சரி, அந்த வரியை விட்டுறலாம், வேற எதுக்கு போயிடலாம். ஒருவனும் ஒருத்தியும் கூட மாத்திட்டனா? எப்படியாது மேல ஒருவனும் ஒருத்தியும் கூட வந்துருச்சு. அது உங்க கூட அப்படியே வர சொல்றீங்களா? சரி, அப்போ வந்துடலாம். நான் உங்களோட பாட்டை மட்டும் நீங்க பாடுவீங்க, நான் அவரோட பாட்டன் பாடிடலான்னு பார்த்தேன். சரி, வாங்க போலாம். மறுபடியும் 1 2 3. ஒருவனும் ஒருத்தியும் கூட வருவதே நானும் நீயும் தான். வேற சுதியா? அப்போ வேற இதுக்கு போயிடலாம் நம்ம. ஆனா அதே டியூன் தானேங்க. அப்போ வேற சுத்தி மாறிட்டே இருக்குமே. சுத்தி மாறாது. நீங்க ஒரு சுதி மாறாம இருக்கீங்களா? அது போதும் எங்களுக்கு. வாங்க. தன்னாலே தாயகம் நாளையை நோக்கியே செல்லும், நாளையும் நமதென சாட்சியம் சொல்லும். Very good. Amazing. Thank you. Amazing. Thank you, madam.